கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 74வது நாள். தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்கிறதால உடம்பு அங்கங்கே இறுகி லைட்டாக பெயினாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் ஒரு 20 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணோம். எப்போவுமே நீங்கள் பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் உடம்பு ரொம்ப அசதியாகவும் உடம்பு ரொம்ப பெயினாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பயிற்சி செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், ஆசனாஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறோமோ அதை விட 2 மடங்கு உடம்புக்கு நல்லா நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம பெயினோட விளாட்றப்போ நமக்கு இன்ஜுரிஸ் தான் ஆகும். அதனால் கண்டிப்பாக பெயினோட என்றைக்குமே விளாடாதீங்க. மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் இன்றைக்கி ஆசனாஸ் பண்ணோம். ஆசனாஸ் பண்ணுறப்போ உங்கள் உடம்புல அங்கங்கே பெயின் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ரிலீவ் ஆயிரும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஆசனாஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக ஆசனம் பண்ணுறப்போ உங்கள் உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆசனாஸ் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கோர் அண்டு பேலன்சிங் ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுடைய பேலன்ஸ், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய பொறுமை இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். நீங்கள் தினமும் ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால் தினமும் மாற்றி மாற்றி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட், ஒரு நாள் பேலன்சிங் ஒர்க் அவுட், ஒரு நாள் ஸ்பீடு ஒர்க் அவுட், ஒரு நாள் லேடர் ட்ரில், ஒரு நாள் கோன் ட்ரில், அப்டக்கிள்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ப்ரோ கபடி பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதற்கான வழிமுறை அவரே சொன்னார். அதே மாதிரி நீங்களும் உங்கள் எய்மை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதற்கான பயணத்தை தொடருங்க. எதுவும் டவுட்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இன்றைக்கான பயிற்சி முடிஞ்சு நண்பர்களே.